வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் போராட்டக்காரர்களை புறக்கணித்த அமைச்சர். கோட்டபய ராயபக்சாக்கு பயந்து அன்று வாயை திறந்த அனுரா. ரகசியங்களை வெளிப்படுத்திய ஹரேன். பாடசாலைகளில் நடைமுறைக்கு வரும் அதிரடி தடை வழியான அறிவிப்பு. ஹார்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவிப்பு. எரிபொருள் கிஆர் முறையை நீக்குவது குறித்து இன்னும் உறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. உலக சந்தையில் மீண்டும் விலை உயர்வு. 400க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் சரத் பொன்சேகாவை மாட்டிவிட்ட பிள்ளையானுக்கு உதயன் கம்பன்பில அழுத்தம். எரிபொருள் விநியோகத்துக்காக தற்பொழுது நடைமுறையிலுள்ள கிஆர் குறியீடு முறைமை முழுமையாக நீக்குவது தொடர்பாக அரசாங்கம் அல்லது கூட்டுத்தாபனமோ இதுவரை எந்தவொரு இறுதி முடிவையும் எடுக்கவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நேத்திகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆலோசனைகள் அல்லது கலந்துரையாடல்களோ இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை என்றும் அவர் மேலும் தெளிவுபடுத்தியுள்ளார். இதேவேளை உலக சந்தையில் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை தொடக்கம் தொடர்ச்சியாக சரிவை சந்தித்து வந்த மசகுகள் விலையும் நேற்றைய தினம் மீண்டும் சற்று அதிகரிப்பை காட்டியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி உலக சந்தையில் ஒரு பீப்பாய் டீசலின் விலை $1.06 92 ரக பெட்ரோல் பீப்பாய் ஒன்றின் விலை $2.58 நேற்றைய தினம் அதிகரித்துள்ளது. உலக சந்தையில் தற்போதைய விலை நிலவரம் ஸ்திரமாக நீடிக்கும் பட்சத்தில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு எவ்வித நட்டமும் ஏற்படாது என்பதால் உள்நாட்டில் தற்போதைய விலையிலேயே தொடர்ந்தும் எரிபொருள் விநியோகிக்க முடியும் எனவும் நிர்வாக பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் வரும் நாட்களில் உலக சந்தையில் விலை மீண்டும் வீழ்ச்சியடைந்தால் அடுத்த மாதம் எரிபொருள் விலை திருத்தத்தின் போது உள்நாட்டிலும் விலைகளில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறிய அவர் கூட்டுத்தாபனம் உலக சந்தை நிலவரங்களை உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண செம்மணி மனித புதைகுழி பகுதியை நீதி அமைச்சரின் கவனத்தில் ஈர்க்கும் முகமாக போராட்டம் நடத்தியவர்களை சந்திக்காது அமைச்சர் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஆணையாளர் உட்பட பிரதிநிதிகள் சென்றுள்ளார்கள். செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் நீதியமைச்சர் தலைமையிலான விசேட குழுவினர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தின் ஆணையாளர்கள் பார்வையிட நீதிமன்ற அனுமதி தந்தது. இந்நிலையில் புதைகுழியை பார்வையிட வரும் அவர்கள் கவனத்தை ஈர்க்கும் முகமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அப்பகுதியில் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தினார்கள். இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும், புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் வேண்டாம் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். போராட்டம் புதைகுழி அமைந்துள்ள பகுதியில் அண்மித்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பியவாறு காணப்பட்ட போதிலும் அவர்களை புறக்கணித்த அமைச்சர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஆணையாளர்கள் உட்பட பிரதிநிதிகள் சென்றிருந்தார்கள். இதேவேளை தம்மை புறக்கணித்து தமது கோரிக்கைகளை நின்று கேட்க முடியாதவர்களாக தமக்கான நீதியினை பெற்றுத் தருவர்களா என நம்ப வேண்டுமா என போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் கேள்வி எழுப்பியந்தமை குறிப்பிடத்தக்கது. இறுதிச் சுத்தத்தின் போது இலங்கை அரசு கொழும்பு மற்றும் காலியில் அமைந்திருந்த இது களஞ்சியங்களூடாக சீன ஆயுதங்கள் வழங்கியமை தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஜெகநாத் கொலம்பையை சர்வதேச பொறிமுறையூடாக விசாரணை செய்ய வேண்டும் என தவத்திரு வேலன் சுவாமிகள் கோரிக்கை விடுவித்துள்ளார். நேற்று செம்மணி மனித புதைகுழிக்கு நீரு கேட்டு இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இறுதிச் யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளார்கள். இறுதிச் யுத்தத்தில் பாவிக்கப்பட்ட கிளாஸ்டர் மற்றும் பாஸ்பரஸ் குண்டுகள் எங்கிருந்து பெறப்பட்டது, அதை யார் வழங்கியிருப்பார்கள் என்பது தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி சர்வதேச ரீதியாக விசாரணை செய்யப்பட வேண்டும். செம்மணி மனித புதைகுழியில் சுமார் 380 தாண்டி உள்ள நிலையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு செம்மணி ஆதாரமாக மாறியிருக்கிறது. அதேபோன்று முள்ளிவாய்க்காலிலும் தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டார்கள். அது தரப்பிலும் சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க எதிர்க்கட்சியில் இருக்கும்போது ஈஸ்டர் தாக்குதல் பற்றி நாங்கள் சொன்ன விடயத்தை கூட கூறவில்லை. கோட்டபயக்கு பயந்துதான் அன்று இருந்தார்கள். நான் நாடாளுமன்றத்தில் சொனிக் கதையை கூறியதற்கு என்னை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளார்கள் என முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தவிசாளருமான ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றில் நடத்த அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதில் அவர் மேலும் குறிப்பிடத்தக்கதாவது, சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய உரைக்காக ஒருவரை கைது செய்ய முடியாது.
பழைய வழக்குகளை போட்டு என்னை அவ்வளவு துன்புறுத்தினார்கள். நல்ல வேளை நான் ஒரு கெட்ட கனவு போல கடந்து போனது. அந்த நாட்கள் பற்றி ஒரு புத்தகமே எழுத வேண்டும். அதுதான் உண்மை. ஈஸ்டர் தாக்குதல் நடத்துவதற்கு உள்ளார்ந்த நோக்கம் ஒன்று இருக்கிறது என்று நான் இன்னும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன். அன்று நான் அந்த தகவலுடன் பெயர்களையும் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரிடம் சென்றபோது அவர்கள் எனக்கு தந்த பதில் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்போது பதவியில் இருந்த சாலையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று என்னை திட்டினார்கள். ஆனால் இன்று சாலை சந்தேக நபராக இருக்கின்றார். அன்று நாங்கள் இந்த உண்மைகளை பேசும்போது சாலை குற்றவாளி என்று நாங்கள் கூறவில்லை. நாங்கள் கூறியது என்னவென்றால், இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்றுதான். எங்களுக்கு கிடைத்த நம்பகத்தமான ஆதாரங்களின் அடிப்படையில் நாங்கள் அந்த விமர்சனங்களை செய்தோம். நான் கூறிய எந்த ஒரு விடயமும் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை குழுவின் சாட்சியங்களுக்கு கூறப்பட்ட விடயங்கள் அல்ல. நான் கூறிய எந்த ஒரு விடயமும் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை ஆணைக்குழுவின் சாட்சியங்களுக்கு கூறப்பட்ட விடயங்களுக்கு புறம்பானவை அல்ல. ராயபக்சாக்கு பயமில்லாமல் பேசிய எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கும் அரசியல்வாதிகள் பொருட்டல்ல. இரண்ட கோட்டபயாக்கு பாதுகாப்பு தொடர்பில் நல்ல பலம் இருந்தது. அவரால் நல்ல முடிவுகள் எடுக்க முடிந்தது. இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்களின் பேச்சுக்களை பயந்து நாம் வாயை மூடிக்கொண்டு இருக்க மாட்டோம். கடந்த 2024ஆம் ஆண்டில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தினால் நடத்தப்பட்ட உலகளாவிய பாடசாலை அடிப்படையிலான சுகாதார கணக்கெடுப்பில் 13 தொடக்கம் 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களில் 12% அதிக எடையுடைய 3% உடல் பருமனுடன் காணப்படுவதாக சுகாதார அமைச்சின் ஊட்டச்சத்து பிரிவு விசேட வைத்திய நிபுணர் மோனிகா விஜயரட்ன தெரிவித்துள்ளார். இந்த கணக்கெடுப்பின் போது உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாகவும் விசேட வைத்திய நிபுணர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பாடசாலை மாணவர்களில் 17.4% தினசரி கார்போஹைட்ரேட் கலந்த மின்பானங்களை குடிப்பதற்கு பழகியுள்ளார்கள் என்பதும் இங்கு தெரிய வந்துள்ளது. அத்துடன் 28.5% சிறுவர்கள் அதிக உப்பு மற்றும் அதிக எண்ணெய் கொண்ட உணவுகளை உண்பதற்காகவும், மேலும் 41% சிறுவர்கள் சர்க்கரை கலந்த உணவுகளை ஒரு தடவை அல்லது அதற்கு மேற்பட்ட தடவை உட்கொள்வதற்கான வைத்திய நிபுணர்களையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்நிலைக்கு தீர்வாக சுகாதார அமைச்சு மற்றும் கல்வி அமைச்சு இணைந்து இதற்கு முன்னர் ஆரோக்கியமான சிற்றுண்டிச்சாலை வழிகாட்டி ஒன்றை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வழிகாட்டலின் கீழ் கடந்த பிப்ரவரி மாதம் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளரினால் பாடசாலைகளில் ஆரோக்கியமான சிற்றுண்டிகளை நடத்துவது தொடர்பாக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக கூறிய வைத்திய நிபுணர் இதற்கமைய பாடசாலை சிறுவர்களின் சுகாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உணவுகளையும் பாடசாலை சிற்றுண்டிச்சாலைகளில் விற்பனை செய்வது இனிவரும் காலங்களில் தடை செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். பாடசாலை மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க நோக்கில் பாடசாலை உணவகங்களில் விற்பனை செய்யப்படும் பல்வேறு வகையான ஆரோக்கியமற்ற மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் அதனை தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய உயிராபத்தான தாக்குதல்களுக்கு பதிலடியாக சர்வதேச எரிபொருள் போக்குவரத்தின் முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் நீரிணைய கப்பல் போக்குவரத்து மூடப்படுவதாக ஈரானிய மத்திய இராணுவம் கட்டளையகம் அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய இந்த தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே எட்டப்பட்ட தற்காலிக ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று ஈரான் விவரித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே எட்டப்பட்ட தற்காலிக உடன்படிக்கையின் ஒரு அங்கமாக லெபனானில் போர் நிறுத்தம் பிரகடனப்படுத்தப்பட்ட சில மணி நேரங்களிலேயே இஸ்ரேல் லெபனானின் தெற்கு பகுதிகளில் நடத்திய வான்வழி தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து ஈரான் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வீதிப்பது போக்குவரத்து சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் 33க்கும் மேற்பட்ட உந்துருடிகள் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டதுடன் அவற்றினை செலுத்திய சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமர்ந்து காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நகர் பகுதியில் உட்புற புறநகர் பகுதிகளில் இன்று சனிக்கிழமை விசேட சுற்றுழைப்பு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது உந்துருளி ஆவணங்கள் மற்றும் காப்புறுதியின்றி பயணித்தமை, சாரதி அனுமதி பத்திரம் இன்றி வாகனம் செலுத்தியமை, தலைக்கவசம் அணியாது சென்றமை, ஒரு உந்துருளியில் 20க்கும் மேற்பட்ட பயணித்தமை, அதிவேகமாக சென்றமை மற்றும் அதிக ஒளி எழுப்பும் வழியிலான சைலன்சர்களை பொருத்தி உந்துருளிகளை செலுத்தியமை உட்பட பொது போக்குவரத்து சட்ட திட்டங்களை மீறிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சாய்ந்தமருது காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய வீதி போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் பலதர உந்தூரிகள் மற்றும் சான்று பொருட்கள் என்பன சட்ட நடவடிக்கைக்காக சாய்ந்தமருது காவல் நிலையத்துக்கு எடுத்து வரப்பட்டது. கிழக்கு பிராந்தியத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ்மா காவல்துறை அதிபர் சட்டத்தரணி வருண ஜெயசுந்தரவின் உத்தரவின் பேரில் அம்பாறை பிரிவுக்கு பொறுப்பான பிரதீப் காவல்துறை போலீஸ் அதிபர் சுஜித் வேதமுள்ளவின் பணிப்புரைக்கு அமைவாக இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த விசேட சுற்றுழைப்பு நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்ட உந்துருளிகளின் உரிமையாளருக்கு சாய்ந்தமருது காவல் நிலைய பொறுப்பதிகாரியின் எச்சரிக்கையுடன் கூடிய அறிவுரைகள் வழங்கப்பட்டதுடன் சட்ட நடவடிக்கைக்காக கைப்பற்றப்பட்ட உந்துருளிகள் தற்போது தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த விசேட சுற்றுழைப்பு நடவடிக்கையில் சாய்ந்தமருது காவல்துறை நிலையத்தின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆசனப்பட்டு சட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுவதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை முன்னதாக அறிவித்திருந்தது.
முன் அறிவிப்பின்படி வாகனங்கள் செலுத்தும் போது ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டதுடன் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களில் உள்ள அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டி அணிந்திருக்க வேண்டும். வாகனங்களில் முன் இருக்கைகளில் மட்டுமன்றி பின் இருக்கைகளில் பயணிக்கும் பயணிகளுக்கும் ஆசனப்பட்டி அணிவதற்கு கட்டாயமாக்குவதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வழங்கப்பட்டிருந்த சலுகை காலம் நேற்று நிறைவடைந்துள்ளது. இதன்படி இன்று தொடக்கம் இந்த சட்டம் கட்டாயமாக நடைமுறைப்படுத்தும் என்றும் வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை குறிப்பிட்டிருந்தது. சாதாரண வீதிகளில் பயணிக்கும் வாகனங்களின் சாரதிகளும் முன் இருக்கையில் பயணிக்கும் மற்ற பயணிகளின் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாகும். அதேவழி அடுவக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களின் சாரதி உட்பட அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழலில் வாகன சாரதிகளுக்கு மேலும் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கேண்டி தெல்தனியா பகுதியில் காரில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட அம்பாறை மருத்துவரின் மரணம் தொடர்பாக தேடப்பட்டு வரும் நபர் திருமணமாகி 3 பிள்ளைகளை கொண்டவர் என்றும் அவர் நாடு முழுவதும் பல இளம் பெண்களை திருமணம் செய்வதாக வாக்குறுதி அளித்து பணம் மோசடி செய்துள்ளமையும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்தோடு குற்றப்புலனாய்வுத்துறை உட்பட பல காவல் நிலையங்களில் அவர் மீது புகார்கள் உள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றார்கள். சந்தேக நபர் மருத்துவரை கனடாவுக்கு அனுப்புவதாக கூறியவருடன் திருமணம் செய்வதாக வாக்குறுதி அளித்து அவரிடமிருந்து 1.5 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட சொத்துக்களை பெற்றுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. கனடாவுக்கு குடிபெயரும் கனவுடன் இருந்த அம்பாறை பெண் மருத்துவர் பல வங்கிகளின் தனது நண்பர்களின் மூலமும் கடனை வாங்கி காதலுக்கு கொடுத்துள்ளார். பெண்ணிடம் பணத்தை வாங்கி ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துள்ளார். கனடா கனவு சிறைந்ததால் கடும் மன அழுத்தத்துக்கு ஆளான பெண் மருத்துவர் வாங்கி கடனை திருப்பிச் செலுத்த முடியாதால் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். பிசியோதெரபியில் மரணம் தொடர்பாக காவல்துறையினர் தேடப்பட்டு வரும் காதலன் தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் 3 காவல் குழுக்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சந்தேக நபர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தடுப்புக்காகவும் போலீசார் பயணத்தடையையும் பெற்றுள்ளார்கள். ஜஸ்மமா என்ற 33 வயதுடைய பிரியோதெரபி சந்தேக நபரை சுமார் 8 மாதங்களாக அறிந்திருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் கெண்டி பகுதியைச் சேர்ந்தவராகும். தன்னை ஒரு மென்பொருள் பொறியியலாளர் என கூறி ஷாஷ்மாவை திருமணம் செய்வதாக வாக்குறுதி அளித்து அவருடன் மிக நெருக்கமாக பழகி கனடாவில் வந்து தங்குமாறு அழைப்பும் விடுவித்துள்ளார். திருமணத்துக்கு பிறகு கனடாவுக்கு குடிபெயர திட்டமிட்டுள்ளதாக கூறி யஸ்மாவிலிருந்து அவ்வப்போது பணம் பெற்றும் வந்துள்ளார். கனடா செல்லும் தனது கனவு நாளுக்கு நாள் சிதைந்து வருவதால் கோபமடைந்த ஷாஷ்மா சந்தேக நபருடன் அடிக்கடி வாக்குவாதமும் செய்து வந்துள்ளார். இதையடுத்து 3ஆம் தேதி சந்தேக நபர் ஷாஸ்மாவின் கனடா பயணத்துக்காக ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கூறி அவரின் ஒரேரியாவில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு அழைத்துச் சென்று தங்க வைத்துள்ளார். இது குறித்து ஷாஸ்மா தனது சகோதரருக்கு தொலைபேசியில் தெரிவித்திருந்தார். காதலன் தன்னை ஏமாற்றியதால் மிகுந்த மன உளைச்சல் இருந்த ஷாஸ்மா 4 நாட்களாக உணவு உட்கொள்ளாமலேயே வந்துள்ளார். கடனை திருப்பிச் செலுத்த முடியாதால் மிகுந்த மன உளைச்சல் இருந்த அவர் இது குறித்து தனது சகோதரமும் தெரிவித்திருந்தார். ஷாஸ்மா சகோதரன் இது பற்றி நுவரெலியா காவல்துறைக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் 16ஆம் தேதி மாலையில் காதலன் நுவரெலியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்து வாடகை செலுத்திய பிறகு ஷாஸ்மாவை அங்கிருந்து அழைத்துச் சென்றுள்ளார். பல நாட்களாக உணவு உட்கொள்ளாதால் ஷாஸ்மாவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீஸ் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். இருப்பினும் அவர் எப்படி இருந்தார் என்பது குறித்து துல்லியமான தகவல் என்று வெளியிடப்படவில்லை. பெண்ணின் காதல் என்று கூறப்படும் சந்தேக நபர் வழக்கை தலைகுடியோர் என்றும் அவர் இளம் பெண்களை ஏமாற்றுவதற்காக போலி முடிகளை பயன்படுத்தி வந்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. நுவரெலியா சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் சமரகோன் பண்டாராவின் அறிவுறுத்தல்களின் பேரில் தலைமறைவான காதலை தேடி தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகாவின் உத்தரவின் பேரில் பாதுகாப்பு அமைச்சகமிருந்து தனக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாக கூறுமாறு தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையானுக்கு உதயன் கம்பெனியில் அறிவுறுத்தியுள்ளதாக சரத் பொன்சேகா குற்றம் சாட்டியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் மூலம் பிள்ளையானின் குழுவுக்கு 356 T56 துப்பாக்கிகள், 36 எண் 90 மில்லிமீட்டர் கை துப்பாக்கிகள் மற்றும் ஒரு மெகசிண்டோ வகை துப்பாக்கிகள் உட்பட மொத்தம் 400க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் இதுவரை பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்து திருப்பி ஒப்படைக்கப்படவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தங்கள் கட்சிக்காரர் நீதிமன்றத்தில் வேண்டுமென்றே ஒரு பொய்யான வாக்குமூலத்தை அளிக்குமாறு சட்டத்தரணி உதயன் கம்பெனியில் அறிவுறுத்துவது சட்ட நெறிமுறைகளை முற்றிலும் மீறும் செயலாகும். எனவே நெறிமுறை மீறல் நடவடிக்கைகளுக்கு உதயன் கம்பெனியில் எதிராக மேல்முறையீடு செய்ய முடியும் என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். யுத்த காலப்பகுதியில் இலங்கை படைகளுக்கு இணைந்து பணியாற்ற தனது ஆயுததாரிகளை பிள்ளையான் கருணா தரப்பு வழங்கியிருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.